நாடக கோஷ்டிக்காரங்களா? எப்பவுமே இது மாதிரி இருந்ததுலண்ணே. இந்த மாசம் ரொம்ப டைட்டா இருக்குண்ணே. ஆமாண்ணே, என்னமோ தெரியலண்ணே, இந்த மாசம் ரொம்ப டல்லா போச்சுண்ணே. ஆனா எப்படியும் கொடுத்துருவோம்ண்ணே. இப்ப டீயை கொடுண்ணே. என்ன இவங்க நாடக கோஷ்டின்னு சொல்றாங்க? ஆமாண்ணே, இந்த ஒரு மாசம் தானே எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. அதனால தானே இப்படி டீக்கும் சோத்துக்கும் ரொம்ப திண்டாடிட்டு இருக்கோம்ண்ணே. ஆமாண்ணே, அடுத்த மாசம் கண்டிப்பா வாய்ப்பு வரும்ண்ணே. உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவோண்ணே. கோவப்படாம டீ போடுங்கண்ணே. உங்க 3 பேருக்கும் சொல்லணும் இல்லையா? நானே பால்காரனுக்கும் கடைக்கு வாடகை கொடுக்க முடியாம அல்லோல பட்டுக்கிட்டு இருக்கேன். போங்க அந்த பக்கம். அடடா, இவனுங்க நடிகருங்களா? அப்புறம் எப்படி ப்ரொடியூசர், டைரக்டர், கேமராமேன் மைனா வச்சு படம் எடுத்தானுங்க? யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி நடிச்சானுங்க? இனி ஏன் எங்க நிக்கிறீங்க? டீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டல, கடைக்கு நேரம் நிக்காதீங்க. போங்க அந்த பக்கம். போ சொல்றேன்ல, போங்க. அண்ணே, எங்களுக்கு யார தெரியும்? எங்கன்னே போவோம்? உங்களை தவிர வேற எந்த கடையிலனே போய் கேட்போம்? அண்ணே, எங்க 3 பேர் கையிலயும் ₹1 கூட கிடையாதுண்ணே. நீங்க டீ கொடுத்தாதான் நாங்க 3 பேரும் பசி ஆத்திக்கணும். தயவு செஞ்சு உங்க பசிக்கு நான் இது வரைக்கும் கடன்லாம் கொடுத்ததெல்லாம் போதும். முடியாதுன்னா போங்களாம்ப்பா. அண்ணே அண்ணே, நாளைக்கே நாங்க பெரிய நடிகன் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன். நாளைக்கு டிவிலையும் ரேடியோலையும் எங்களை பேட்டி எடுப்பாங்கண்ணே. அப்போ உங்க பேரே சொல்லுவோம், உங்களுக்கு பெருமையா இருக்கும்லண்ணே. இவ்வளவு ஏனே, எங்க 3 பேர் போட்டு உங்க கடையில மாட்டி வைப்பீங்க. அதனால பிசினஸ் ஓஹோன்னு நடக்கும்ண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, உங்க உருவத்தை எங்க நெஞ்சில சுமந்துட்டு இருப்பேனே. ஒண்ணு இதவே சொல்றீங்களாப்பா? நான் இப்ப உங்களுக்கு டீ போட்டு தர்றேன். உங்களுக்கு 2 நாள் டைம் தர்றேன். பணம் கொடுக்கல என் கடையில வந்து டீ கிளாஸ் கழுவணும். அதுக்கெல்லாம் அவசியமே வராதுண்ணே. நாங்க காசு கொடுத்துருவோம். எங்களை நம்புங்கண்ணே. இப்ப டீயை போடுங்கண்ணே. உள்ளே இந்த அப்படி டீ குடிக்க வழி இல்ல, ஒரு சிகரெட் வாங்கி பிடிக்க வழி இல்ல, பீடி குடிக்கிறானுங்க. இவனுங்க எப்படி மைனா வச்சு படம் எடுத்திருப்பானுங்க? அப்ப இவனுங்க படம் எடுத்தது பொய்யா? அந்த படத்துல மைனா நடிச்சாலே அப்ப அது பொய்யா? மதனி என்னையும் ப்ரொடியூசர், டைரக்டர், கேமராமேன் ஏமாத்திருக்கானுங்களா? அப்படின்னா மைனா வச்சு படம் எடுத்தது பொய். ஏப்பா, நடுவில் கொஞ்ச நாள் நீ டைரக்டர், நீ கேமராமேன், நீ ப்ரொடியூசர் சொல்லிட்டு இருந்த, அதெல்லாம் என்ன ஆச்சு? அதை என்ன கேக்குற? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. எல்லாமே நடிப்புண்ணே. யாரு காசு கொடுத்தாலும் நாங்க நடிப்போம்ண்ணே. அதானே எங்க தொழிலு. ஆட பாவிங்களா, நடிச்சானுங்களா? அப்போ இவனுங்களை யார் நடிக்க சொன்னது? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. விடக்கூடாது, இத முதல்ல மதன் கிட்ட போய் சொல்லணும். இன்னொரு டீ கொடுங்கண்ணே. போறேன் போறேன். இன்னொரு பீடி கிடைக்குமாண்ணே? டீக்கே காசு கொடுக்கல, பீடி வேறயா? பீடி இன்னொன்னு கொடுங்கண்ணே. பீடிலாம் கிடையாது. டீ வேணுமா வேண்டாமா? போடுனே. மா, டேய் மதன், என்னம்மா உடனே வாவான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட? என்ன விஷயம்? எனக்கு மனசு சரியில்லடா. என்னம்மா? ஏன் மனசு சரியில்லாம போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சொல்லுமா, ஏன் தயங்குற? ஃபோன் பண்ணி வான்னு கூப்பிட்ட, இப்ப உடனே வந்துட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? அப்புறம் ஏன் தயங்குற? டேய், கடத்தெருவுக்கு கார்ல தேனாம்பேட்டை பக்கம் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு டீ கடையில அந்த ப்ரொடியூசர், டைரக்டர், கேமராமேனை பார்த்தேன்டா. ச்சே. ஏன் மைனா எங்கன்னு உனக்கு தொந்தரவு பண்ணாங்களா? டேய், அவங்க ப்ரொடியூசரும் இல்ல, கேமராமேனும் இல்ல, டைரக்டரும் இல்லடா. சரி, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எதை வச்சு சொல்ற? அவனுங்க 3 பேரும் தேனாம்பேட்டை நாடக நடிகருங்கடா. என்னம்மா இப்படி சொல்ற? அம்மா, அவங்க நடிகர்களே இல்லம்மா. அவங்க 3 பேரும் அந்த மைனா வச்சு படம் எடுத்தத நீங்களும் நானுமே பார்த்துருக்கமேம்மா. ஏன் நம்ம வீட்டுக்கே கூட வந்திருக்காங்கல்ல.
என்கிட்ட கூட ஃபைனான்ஸ் கேட்டானுங்க 2 கோடி ரூபாய். நீ என்னன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், அவனுங்க படம் எடுத்தது, நம்ம வீட்டுக்கு வந்தது எல்லாமே நடிப்புடா. அந்த 3 பேரும் டீ கடையில அழுக்கு கைலியும் பழைய சட்டையும் போட்டுக்கிட்டு 3 பேரும் கேவலம் ஒரு டீக்கு கடன் கேட்டு நிக்கிறாங்கடா. கடைக்காரன் கடனுக்கு டீ தர மாட்டேன்னு காரி துப்புறான்டா. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அவங்களுக்கு காசு கொடுத்து ப்ரொடியூசரா, டைரக்டரா, கேமராமேனா நடிக்க வச்சு நம்ம 2 பேரும் ஏமாத்துனது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. சரி, உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? பூமிகா மேல. ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லடா, என் மனசுல அப்படிதான் படுது. நீ வேணும்னா என் கூட வா, தேனம்பேட்டைக்கு போவோம். அவனுங்களை நான் காமிக்கிறேன். நான் சொல்றது நிஜம்டா. இது பாரு, அவனுங்களை பிடிச்சி நல்லா துருவி துருவி கேளு, உண்மையை சொல்லிடுவாங்கடா. சரிம்மா, அவனுங்க மட்டும் நீ சொன்ன மாதிரி நம்மளை ஏமாத்தி நடிச்சிருந்தா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேமா. விடக்கூடாதுடா, அவனுங்களை விடவே கூடாது. அவனுங்களை உதைச்சா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. சிக்கிட்டாடா அந்த பூமிகா, நல்லா சிக்கிட்டா. என்ன இது? அம்மா பூமிகாவை திரும்ப திரும்ப மைனானே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே குழப்பமா இருக்கே. இதை எப்படி சரி பண்றது? இன்னைக்கு உண்மையை உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறனா இல்லையா பாருடா. மா, நானே இப்பதான் மனம் திருந்தி பூமியை கூட சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இவ்வளவு நாளா மைனாவை நடிச்சது பூமிக்கா தானு சொல்லி என் மனசுல குண்டு தூக்கி போடுற. டேய், எனக்கு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க முடியுமாடா? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. என்னம்மா நீ திரும்ப திரும்ப போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கமா? இருடா இருடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னுடைய சந்தேகம் தீர போது பாத்துக்கிட்டே இரு. சரி, இப்ப எங்க கூட்டு போற? நான் வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். ஏண்டா வண்டி நிறுத்திட்ட? அங்க பார். நீ பாட்டு பெரிய ஜிம்மி ஜிப்லாம் விட்டு செலவு என்னாரு? சார், சார், நம்ம ஹீரோயினி தண்ணி குடத்தை எடுத்துட்டு அப்படியே வர்றாங்க சார். நம்ம ஜிம்மி ஜிப்பா டாப் ஆங்கில இருந்து ஸ்லோவா அப்படியே இறக்கி க்ளோஸ்அப்ல வந்து நிக்கிறோம் சார். முல்லை, நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன பண்ணோம்? ஹீரோயினியை டைட் க்ளோஸ்அப்ல ஃபாலோ பண்ணி அப்படியே பழால போய் முடிக்கிறீங்க. மா, அங்க பார். நீ சொன்ன டைரக்டர், ப்ரொடியூசர் அவங்கள படம் எடுத்துட்டு இருக்காங்க பாரு. ஆமாண்டா மதன், என்னால நம்பவே முடியல. அதான் கண்ணு எதிரிலே பாக்குறல, அப்புறம் என்ன? வாமா போலாம். டேய் இருடா, பக்கத்துல போய் என்ன எதுன்னு பாத்துடலாம். வா சொல்றேன், வா. தத்துரூபமா இருக்கணும், நல்லா இருக்கணும். இவரு நமக்கு சொல்றாருப்பா. டைரக்டர், ஆ? வா. இங்க என்ன ஷூட்டிங்? ஒரு புது ப்ராஜெக்ட் லைவா எடுக்கலாம்னு இங்க வந்திருக்கோம். வாங்க மதன் சார். மைனா மேடம் சொல்லாம கொள்ளாம ஊருக்கு போனதுனால நீங்க பார்த்த மேனேஜர் வேலையும் போச்சா?
உங்கனால எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? இப்ப என்ன மேனேஜர் வேலை கேட்டு வந்திருக்கீங்களா? என்ன வசந்தா மேடம், என்ன மைனா மேடம் போனதுனால உங்களுக்கும் டச்சப் வேலை போயிடுச்சா? இந்த படத்துக்கு புது ஹீரோயின் வந்திருக்காங்க, அவங்களுக்கு டச்சப் கேர்ள் வேணுமா? வேணும்னா வரேன்னு சொல்லுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். யோ, என்ன பார்த்தா உனக்கு டச்சப் கேர்ள் மாதிரி தெரியுதா? மைனா மேடம் கிட்ட டச்சப் கேர்ளா தானே இருந்தீங்க. டேய் வாடா போலாம். மதன் சார் இருங்க இருங்க, எங்க படத்துக்கு புது ஹீரோயின் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். பேர் என்ன தெரியுமா? சிட்டு. ஐயோ சார், இவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடாதீங்க சார், அப்புறம் சிட்டுவையும் இவர் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாரு. நம்ம படம் பாதியிலே நிக்க வேண்டியது. சார் சார் நீங்க கிளம்புங்க, மேடம் நீங்களும் போங்க. போங்க சார். எல்லாம் முன்னாலதான். வா. அண்ணா இந்த இடத்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டுங்க பரவாயில்லைங்க. அம்மா, எனக்கு இந்த அவமானம் வேணுமா? உன் பேச்சை கேட்டு வந்த பாரு, என் வாழ்க்கையை கெடுக்கிறது உன் பொழப்பா போச்சு. நான் பார்த்தது தானடா உங்ககிட்ட சொன்னேன். இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ சொல்றத கேட்டு கேட்டு தான் நான் இப்படி ஆயிட்டேன். இங்க பாருமா, என்ன பூமிகா கூட கொஞ்சம் நிம்மதியா வாழ விடு. முதல்ல இந்த பூமிகா தான் மைனான்னு சொல்றத நிறுத்து. என்ன புரியுதா? ஹலோ தங்கச்சி. ஏய் ஸ்பீக்கர்ல போடுறா. அம்மாடி, நீ சொன்ன மாதிரி நாங்க பக்காவா பண்ணிட்டோமா. ஓ புருஷனும் மாமியாரும் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. நம்பிட்டாங்கம்மா. கன்ஃபார்ம்மா. அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா எங்களுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? எங்களுக்கு நீ எவ்வளவு பண்ணிருக்கமா. ஆமாமா, உனக்காக நாங்க இது கூட பண்ண மாட்டோமா? சரிண்ணே. ஆனா இனிமே என் புருஷன்கிட்டயும் மாமியார் கிட்டயும் நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்கண்ணே. சரிம்மா, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குமா. ஆமாம்மா. சரிண்ணே. அண்ணே, உங்களுக்கு ஏதாவது பண கஷ்டம்னா என்கிட்ட கேளுங்க, உங்களை வீட்டுக்கு வர சொல்லி நானே கொடுத்துட்றேன். நீங்க டீ கடையில் போயிட்டு டீ குடிக்க கூட காசு இல்லாம அங்க கஷ்டப்படுறதா என் மாமியார் வந்து என் புருஷன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, நான் செய்றேன். ஆமாம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நாங்க உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ச்சனா மேடம் கிட்ட சொல்லி கவர்மெண்ட் ப்ரோக்ராம் கொஞ்சம் அதிகமா வாங்கித்தாமா. சரிண்ணே சரிண்ணே, அர்ச்சனா அக்கா கிட்ட சொல்லி நீங்க நாடகம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்றேண்ணே. ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு எப்ப வேணாலும் போன் பண்ணுங்க, என்கிட்ட தயங்காம பணத்தை வாங்கிக்கோங்க. சரியா? எங்களுக்காக இவ்வளவு பறிச்சு பேசுறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரிண்ணே, நான் போனை வச்சிடுறேன். இருமா இருமா இருமா. இப்ப நடிச்சோம்ல, அதுக்கு காசு கொடுமா. நைஸா நடுவுறியே. சரி சரி, கண்டிப்பா தரேன். சரிம்மா. சரிம்மா, நாங்க வச்சிடுறோமா. லாயர் சார், நான் சொல்லையம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி கோர்ட்ல எனக்கு சாதகமா வாதாடி இந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சு கொடுக்கணும். அதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா, குழந்தை உங்க கையில இருந்து அர்ச்சனா கைக்கு போகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வாத திறமையால இந்த கேஸை ஜெயிச்சு காட்டுங்க. சரிம்மா, சீக்கிரம் கிளம்பி கோர்ட்டுக்கு வாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல நாங்க கோர்ட்ல இருப்போம். ருக்கு, ரெடி ஆயிட்டியாமா? கோர்ட்டுக்கு போனோம், டைம் ஆச்சு. இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
என்னாச்சுமா? அத்தை, இந்த கேஸ்ல நாம தோத்துருவோமோன்னு பயமா இருக்கு அத்தை. ஏமா அப்படி சொல்ற? நீ பெத்த குழந்தைய அர்ச்சனா இது ஏன் குழந்தைன்னு அவ வாயால சொன்னா கலெக்டர்ன்றதுக்காக கோர்ட் அவகிட்ட தூக்கி கொடுத்துருமா? நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரத்தை காட்டி நம்ம வக்கீல் வாத திறமையால வாதாடி நம்ம குழந்தைய நம்ம கிட்ட மீட்டு கொடுப்பாருமா. நீ பயப்படாத. இல்ல அத்தை, பயப்படாம இருக்க முடியல. சாமிக்கு பால் பாயசம் வச்சு கும்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு போலான்னு பால் காய்ச்சுன்னு இப்ப பால் தெரிஞ்சு போச்சு. அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுக்கெல்லாம் போய் சங்கடப்படுறியே. கெட்டு போன பால் பாக்கெட்டு கடைக்காரன் கொடுத்துருப்பான். அப்படி இல்லைன்னா பால் காய்ச்சற பாத்திரம் சுத்தம் இல்லாம இருந்திருக்கும், அதனால பால் கெட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் காரணம் காட்டி நீ வருத்தப்படாதம்மா. அத்தை, நான் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். நல்லபடியா வேண்டிக்கிட்டு சீக்கிரம் வந்துடு. கடவுளே, இந்த ஒரே தீக்குச்சியில நான் விளக்கேத்திட்டேன்னா இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன். ஐயோ, இந்த கேஸ்ல நம்ம தோத்துருவோமா? இல்ல, எப்படியாவது என் குழந்தை எனக்கு வேணும். ருக்மணி, சாமி கும்பிட வந்துட்டு விளக்க கூட ஏத்தாம அப்படின்னு நம்ம பயந்து போய் நிக்கிற. இல்லத்த, ஒரே தீக்குச்சியில விளக்கேத்துனா இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவேன்னு நினைச்சு விளக்கேத்துன. ஆனா ஒரே குச்சியில விளக்கேத்த முடியல. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு போய் கவலைப்படுற? இதோ வர. பாத்தியம்மா, ஒரே குச்சியில பத்த வச்சிட்டேன். கேஸ்லயும் நாம தான் ஜெயிப்போம். சாமி கும்பிட்டுட்டு வா. என் குழந்தை என்கிட்டயே தான் இருக்கணும் கடவுளே. அங்க வாமா. ருக்மணி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒருவேளை இந்த கேஸ் கோர்ட்ல தோத்துருச்சுன்னா என்னமா பண்றது? இந்த கோர்ட் ஒண்ணுதான் இருக்கா? இந்த கோர்ட்ல தோத்து போனா இன்னொரு பெரிய கோர்ட்டுக்கு போலாம். அதுல போய் ஜெயிக்க போறோம். கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் எங்க வேணாலும் போவேண்டா. நான் இட்லி வித்த காலத்துல இருந்து எத்தனை கோர்ட்டு நான் பாத்திருப்பேன். பாத்துக்கலாம். போய் உன் பொண்டாடி கூட்டிட்டு வா.
ஏய் அர்ச்சனா, நீயா இல்ல இந்த சோலை அம்மாவான்னு பாத்துடலாமா? பேரகாலிய மாத்தாயே, எனக்கு ஏமா இப்படி எல்லாம் சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிற? என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எனக்கு அர்ச்சனாவுக்கும் பிறந்த குழந்தைய கேட்டு வாங்கினவங்க இப்போ அது ருக்குமணிக்கு பிறந்த குழந்தை எல்லாம் வாய்க்கு சம சொல்றாங்க. எங்களுக்கு பிறந்த குழந்தைய எங்க குழந்தை நிரூபிக்க சட்டப்படி கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். கோர்ட்டுல எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும். எங்களோட குழந்தை திரும்ப எங்களுக்கே கிடைக்கணுமா? அதுக்கு நீதே அருள் புரியணும். அத்தா, பாத்துக்க. பொண்ணு, என்னப்பா முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கு? முகத்தை தொடச்சுக்கோ. என்ன கோர்ட்டுக்கு போனவேன்னு பயப்படுறியாப்பா? கோர்ட்டுக்கு போனோம்ல மயாலட்சுனாத்தா. கோர்ட்ல வக்கீல் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னு புரியாமத்தே நான் தவிக்கிறேன். அர்ச்சனாவும் என்கிட்ட பேசுறது இல்ல. நான் யாருக்கிட்ட போய் என்னோட சந்தேகத்தை கேட்பேன்? சின்னாத்தா, அர்ச்சனாட்ட நான் கொஞ்சம் பேசணும் சின்னாத்தா. சரி வா. கட்டாத அம்மாடி, பொண்ணுரங்கம் உங்ககிட்ட ஏதோ பேசணுங்கிறாமா. என்ன பேசணுமா? அவங்கிட்டயே நீ கேட்டுக்கம்மா. டேய் சொல்லுடா. அது அது என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. இல்ல, கோர்ட்டுல லாயர் என்கிட்ட என்ன கேட்பாரு? குழந்தைய உங்க குழந்தைன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நீங்க ஏன் உங்க குழந்தைய கொடுத்தீங்கன்னு கேட்பாரு. நீங்க குழந்தை விஷயத்துல என்ன செஞ்சீங்களோ அது அப்படியே சொல்லுங்க. இப்ப மட்டும் என்கிட்ட கேட்க தோணுது. குழந்தைய தூக்கி கொடுக்கும்போது என்கிட்ட கேட்கணும் தோணல, அப்படித்தானே? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.